நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ திமுக கூட்டணி கிட்டத்தட்ட சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஐயா வேல்முருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே இப்போ இல்லை, முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய அதிருப்தி அப்படின்றது வந்து சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தது. ஏன்னா அவர் என்ன பேச ஆரம்பித்தாலும் ஐயா சபாநாயகர் அப்பா அவர்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துறதும், அதை அவரை வந்து பேச விடாம ஆக்குறதும். ஏன்னா அவர் வந்து இணக்கமாக ஏறக்குறைய 2021 திமுக கூட இல்லை. திமுகவினுடைய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் பெருசா இணக்கமா இல்லை. அவருக்கும் இவருக்கும் செட் ஆகலைன்றதான் உண்மை. ஸோ அதனால வந்து சரி, ஓகே, கூட்டணிக்குள்ள உனக்கு சீட்டு கொடுத்து நீ ஜெயிச்சாச்சு, அதோட அமைதியா இருந்துக்கோ, தேவையில்லாம பேசி நீ ஸ்கோர் பண்ணும், இனிமேல் வந்து நீ தனியாக போயிட்டு ஆட்சியில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும், உன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணுன்ற அளவுக்குலாம் நீ இருக்கக்கூடாது. கூட்டணியிலேருந்து ஒரு சீட்டை வாங்கினோமா ஜெயிச்சோமா அதோட அமைதியாக ஒரு ஒட்டுண்ணி மாதிரி நீ இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பொதுவாகவே திமுகவினுடைய ஸ்டாண்டு. இது வந்து வேல்முருகன் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அடிமையாகத்தான் இருக்கணும் அப்படின்றதான் வந்து அஜெண்டாவே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேல்முருகனால் அந்த மாதிரி இருக்கும் பொழுது, வேல்முருகன் வந்து பொதுவாகவே அந்த போர்க்குணம் கொண்டவர். அந்த வெளியில் நமக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், நமக்கான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், நம்ம ஜாதிக்கான ஒரு முன்னுரிமை இருக்கணும், நம்மளுடைய கூட்டத்துக்கான அங்கீகாரம் இருக்கணும்னு அந்த எப்பயுமே வந்து ஒரு 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 போர் குணம், ஒரு போராளி அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ள தான் வேல்முருகன் அவர் வருவார். இவ்வளவு நாள் அவர் எப்படி திமுகவுக்குள்ள வாய்மூடி மொழியாக இருந்தார் என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக பலரும் பல இடத்தில், நான் உட்பட பலரும் கேட்டோம். ஸோ வேறு வழி இல்லாமல் இருந்திருக்கார் பலருக்கு. இப்போ கடைசியில் வந்து சீட்டுன்னு பேசும்பொழுது அவருக்கும் திமுகவினுடைய தலைமைக்கும் உண்டான அந்த அந்த உரசல்ன்றது ரொம்ப பெரிய அளவில் வெடிச்சிருச்சு. அவர் 3 சீட்டுகள் கேட்டதாகவும், அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கே சீட் வந்து பரிசீலனை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதனால் கோபமடைந்த வேல்முருகன் அவர்கள் இப்போதைக்கு வெளியில் வந்து இனிமேல் வந்து இந்த கூட்டணியுடன் நான் பயணிக்க விரும்பவில்லை, அதே மாதிரி பாஜக இந்த அதிமுக கூட்டணியில் நான் பயணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார். எப்படி பார்த்தாலும் அவர் திமுகவை ஒரு தீய சக்தியாக உணர்ந்து அதை விட்டு வெளியில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நல்லவங்க நல்ல இடத்துல இருக்கணும், இவரை போன்ற நல்லவர்கள் வந்து கெட்ட இடத்துல போய் ஏன் இருக்கணும், ஒரு தீய சக்தியுடன் ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பலரிடம், குறிப்பாக அவரை நம்பி அவருடைய ஜாதியை சார்ந்த மக்களிடம், அவருடைய இளைஞர் படையிடம் இருந்தது. அதனால் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தது இல்லாமல் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லா அதாவது டிபார்ட்மெண்ட்டும், அதாவது அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எதில் எவ்வாறு ஊழல் செய்தார்கள், எவ்வளவு கோடிகள் ஊழல் செய்தார்கள், அந்த ஊழல் யார், அதாவது எந்த அதிகாரிகள் அதை அரங்கேற்றியவர்கள் யார், அதே மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டது எப்படி என்பதை இலாக்கா வாரியாக தன்னிடம் வந்து லிஸ்ட் இருக்குது. அதை நான் விரைவில் வெளியிடுவேன், மிக விரைவில். அது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தரவுகளுடன் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட திமுகவே வடவெடுத்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவினுடைய ஒவ்வொரு இலாக்காவிலும் இன்னைக்கு வந்து ஊழல் இருக்குன்றது நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. திமுக இருந்தாலே பொதுவாகவே ஊழலுக்கான பெயர் போன ஒரு கட்சி. அப்படிப்பட்ட திமுக இருக்கும் பொழுது இன்னைக்கு அதை ஆதாரப்பூர்வமாக திமுக கூட்டணியில் இருந்த ஒரு நபரே வெளியில் வந்து நான் ஆதாரப்பூர்வமாக வச்சிருக்கிறேன், அது இல்லாமல் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 60 எம்எல்ஏக்கள் மேலே குற்றம் சாட்டுறாரு. ஒரு 60 எம்எல்ஏக்களுக்கு மேலே ஊழல்கள் வேற நேரங்களில் வேற இடங்களில் செஞ்சுருக்காங்க. அதையும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவேன். குறிப்பாக அந்த எம்எல்ஏக்களோட பசங்க, எம்எல்ஏக்களோட மகள், குடும்பம், அவர்கள் ஆரம்பித்திருக்கும் தொழில் என்னென்ன, அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய அந்த தொழிலுடைய சொத்து மதிப்பு எப்படியாக மாறி இருக்கிறது, எப்படியாக கூடியிருக்கிறது, என்ன வளர்ச்சி, அவர்களுக்கு இந்த இதுக்கான ரூட் காசு எங்கேருந்து, இந்த பணம் வந்ததுக்கான ரூட் காசு எங்கேருந்து வந்தது, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மக்கள் முன்னாடி வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ஓப்பனாகவே மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச, நமக்கும் தெரிஞ்ச ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்த, இந்த ஆட்சி வந்து 2021 2025 26 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சி வந்து முதலமைச்சர் நடத்திய ஆட்சி கிடையாது. அதிகாரிகள் அங்கங்கு அவரவருக்கு அதிகாரம் தெரிந்த அதிகாரிகள் நடத்திய ஆட்சி. முதலமைச்சரால் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய திறமை இல்லை. இது இங்கு அவ்வப்பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் அதிகாரிகள் எடுத்த முடிவு. இது முதலமைச்சருக்கான ஆட்சியே கிடையாது. இந்த முதல்வர் கையாளாகாதவர் என்பதை மீண்டும் ஒரு முறை அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த அந்த வெறுப்புடன் மட்டும் பேசாமல், அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுதே இருக்கக்கூடிய உண்மைகளை நான் பேசுகிறேன் என்று பேசியிருக்கிறார். அதாவது சும்மா வெளியில வந்துட்டு சப்பைக்கு சாப்பையா நான் பேசலை, உள்ள இருந்தாலும் இதுதான் உண்மை. உள்ள இருந்ததுனால என்னுடைய வாய் பூட்டப்பட்டிருந்தது, என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. இப்போ நான் வந்து வெளியில வந்துட்டேன்றதுனால ஒரு 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 ஃப்ரீடம் இருக்கு அப்படின்றதுனால நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்கள் பேசுகிறார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முறை அவர் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா
வேறு யார் கூடவாவது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதையும் வந்து ஸோ திமுகவில் வந்து இதுதான் இன்று வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய நிலைமை. அவங்க கொடுக்கறத வாங்கிக்கணும். இவங்க எதிர்த்து பேசுறாங்கன்னா வெளியில அனுப்பிடுறாங்க. அப்படின்னா இவங்களை எதிர்த்து பேசுறாங்களா அப்படின்னா அவங்களை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்றாங்க. ஸோ இதுக்கு அண்ணன் வேல்முருகன், தமிழக வாழ்முறை கட்சியினோட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. இதுல குறிப்பா என்னன்னா டோல்கேட் வேல்முருகன் அவருக்கு ஒரு பேர் இருந்தது. இந்த டோல்கேட் வேல்முருகன்ற பேரே அவருக்கு திமுக தான் வச்சுது. ஆக அவர் மக்களுக்காக போராடினால் கூட அதை எப்படியாவது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக அவரை மாற்றணும், ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றணும்னு டோல்கேட் வேல்முருகன் அவருக்கு வச்சதே திமுக தான். திமுக வந்து முதல்ல இருந்தே அவர் மேலே ஒரு வெறுப்பில் இருந்ததுன்றதை நமக்கு தெரியும். இன்றாவது அட்லீஸ்ட் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு அது புரிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது அனைவரும் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அடிமையாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்களாம், ஐயா நீங்கள் கேட்குற மாதிரி 2 டிஜிட் டபுள் டிஜிட்லாம் தொகுதி கேட்டு என்கிட்ட வராதிங்க. டபுள் டிஜிட்டில் தொகுதி கேட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேனாம்பேட்டை சிக்னலை கிராஸ் பண்ணக்கூடாது, அறிவாலயத்தை தாண்டிடவே கூடாது, அறிவாலயம் பக்கம் கூட வரக்கூடாது, உங்களுக்கு நாங்களாக பார்த்து என்ன போடணுமோ அதை போடுவோம், அதை பொறுக்கிட்டு போகணும் அப்படின்றாங்க பிறகு. இது மீறி அன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் ஒரு உயர்ந்த குரல்ல, கொஞ்சம் வசத்துற குரல்ல பேசிட்டார் பிறகு. என்ன இப்படிலாம் சொல்றீங்க வைக்கன்னு பேசினோடனே ஓப்பனா த்ரெட் இதுதானா, அதாவது அறிவாலயத்தினால் சோறு போட்டு வளர்க்கப்படுகின்ற அறிவாலயத்து பிராணிகள் என்று அறியப்படுகின்ற அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் அண்ணன் வன்னியரசு அவர்களும் இதுக்கு மேலே திருமாவளவன் வந்து சீட்டு வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டு வந்தாருன்னா இவங்க 2 பேரையும் விட்டு கட்சியை உடச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக. அது நீங்கள் இதுக்கு மேலே 10 சீட்டு வேணும், 15 சீட்டு வேணும் விசிகாவுக்கு, விசிகா இன்னைக்கு நாங்கள் பெரிய அளவில் இருக்கோம், இல்லை நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம், அந்த காங்கிரஸ் பூச்சாண்டி காட்டி 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினே, அந்த மாதிரி நாங்கள் பூச்சாண்டி காட்டினோம் வச்சோம் அப்படின்னா நீட்டாக அறிவாலயத்து பிராணிகளாக அறியப்படுகின்ற அண்ணன் வன்னியரசும் அண்ணன் ஆளூர் ஷானவாசும் விசிகாவை 2ஆ 3ஆ உடைச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க கட்சியை. எப்படி வந்து திமுகலேருந்து வைகோ ஒரு காலத்தில் 1993 பிரிஞ்சு போகும்போது திமுக உடஞ்சிடும்னு நினச்சோமோ அன்னைக்கு உடையலை. ஆனால் இந்த முறை விசிகா உடையும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எப்படி தேமுதிகவை சந்திரகுமார் போன்ற எம்எல்ஏக்களை வைத்து ஒரு 16 எம்எல்ஏக்களை வைத்து தேமுதிகவையே மக்கள் தேமுதிக என்று உடைத்தோமோ, திமுக சொல்லுதான் யார்கிட்ட திருமாவளவன் அவர்கள் சொல்லுதான், எப்படி தேமுதிகவை மக்கள் தேமுதிக என்று உடைத்தோமோ அதே போல உங்களுடைய கட்சி 3ஆக உடைக்கப்படும். வன்னியரசும் ஆளூர் ஷானவாசும் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தொகுதியை போட்டு உங்களுக்கு தொகுதியே இல்லாமல் ஆக்கிரும், உங்களை ஒன்றும் இல்லாமல் அன்னக்காவடியாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. இதே போல 2 இலக்கங்களில் எங்களுக்கு இது வேணும், அதாவது எங்களுக்கு தொகுதி வேணும்னு கேட்ட கம்யூனிஸ்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சென்ற முறை 6 இடங்களில் போட்டிட்டு, அதாவது திமுக எதிர்கட்சியில் இருக்கும் பொழுதே 6 இடங்களை கொடுத்தாங்க. 6 இடங்களை கொடுத்து போட்டிட்ட கம்யூனிஸ்ட் இப்போ 5 இடங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாகவே கம்யூனிஸ்ட்காரங்க மேலே இன்னைக்கு ஒரு கரை இருக்குது, என்னன்னா காசு வாங்குறாங்கன்னு. ஒரு காலத்தில் வந்து ஐயா எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள், அதாவது பேர்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியான கம்யூனிசத்துக்காகவும் தமிழக கம்யூனிஸ்டுக்காகவும் இந்திய கம்யூனிஸ்டுக்காகவும் பாடுபட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கம்யூனிஸ்டுக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுடைய இந்த ஒரு நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதை விட வேற எந்த ஒரு வார்த்தையும் கம்யூனிஸ்டை பொறுத்தவரை நம்மளால் சொல்ல முடியவில்லை. இதில் என்ன பிரச்சனைனா, கம்யூனிஸ்டை பொறுத்தவரை காசை வாங்கிட்டு என்ன சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. சென்ற முறை 25 கோடி, இந்த முறை 40 கோடி, இவ்வளவுதான் பட்ஜெட்டு, இதை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு 5 சீட்டை வாங்கிட்டு பேசாமல் இருந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்டுக்காரங்களும் பேசாமல் இருந்துட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மதிமுகவை பொறுத்தவரை அவன் ஏற்கனவே வந்து அடக்கமாயிட்டாங்க. அதாவது அவங்களே மயானத்துக்குள்ளே போய் குழியை தோண்டி உள்ளே படுத்துக்கிட்டாங்க. 4 தொகுதிகள் தான், 4 தொகுதிகளில் 3 தொகுதிகள் வந்து நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும். ஒரு தொகுதி வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம், அந்த சின்னத்தை எடுத்துட்டு நீங்களே போட்டி போட்டு முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 3ல் ஜெயிச்சிடும். அதுக்கு ஒரு 10 தொகுதி கொண்ட ஒரு உத்தேச தொகுதி பெயர்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னோடனே இன்னைக்கு கொண்டு போய் வெக்கமே இல்லாமல் சிரிச்ச முகத்தோட இன்பத்தோட கொண்டு போய் கொடுத்துருக்காப்புல ஐயா வைகோ அவர்கள், ஐயா துரை வைகோ அவர்கள். இதுதான் மதிமுகவினுடைய நிலைமை. காங்கிரஸினுடைய நிலைமை 25-28 தொகுதியில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொகுதி பெயர்கள் முதற்கொண்டு, அதாவது பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் வந்து தொகுதி பெயர்கள் எழுதி அதாவது தேசிய காங்கிரஸுக்கு அனுப்பும். தேசிய காங்கிரஸில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்கெல்லாம் உட்காந்து பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி இது வந்து ஓகே பண்ணுங்க, நீங்கள் அனுப்பி விடுங்க கூட்டணியினுடைய தலைமைக்கு, அதாவது திமுகவுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து யதார்த்தம். ஆனால் இந்த முறை மாநில காங்கிரஸ்லேருந்து தேசிய காங்கிரஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்து
எங்களுடைய ஒப்புதலுடன் அப்பானார் அப்ரூவல் அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால செல்வ பிறந்தை அவர்கள் லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு அறிவாலயத்தினுடைய வாசல் காத்து கொண்டிருக்கிறார். அது ஒருவேளை ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லைன்னா இங்கேயே இவங்களே கரெக்ஷன் பார்த்து அதை மத்திய காங்கிரஸ் அனுப்பிவிட்டு அங்கேருந்து ஓகே மறுபடியும் வரும்னு சொல்றாங்க. 40 அப்படின்னு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை உங்களுக்கு 28 தானே, நீங்க 30 கொடுங்க, அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு திமுக செப்புன்னு அடிச்சு செப்பையில அடிச்சு அனுப்பிட்டாங்க போல இருக்கு. காங்கிரஸ் நிலைமை அதுவாகத்தான் இருக்கு. ஆக திமுகவினுடைய அடிமை கட்சிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகளை இன்று கூட்டணி கட்சிகள் என்ற ஒரு போர்வையில் வைத்திருக்கிறது திமுக. திமுக தான் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைமை. அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை, திமுகவினுடைய ஒரு பி டீமாக தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அந்த கட்சிக்குள்ள இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இன்றைய நிலவரம் இருக்கிறது. இந்த சைடில் அதிமுக எடப்பாடியார் அவருடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மிகவும் ஸ்ட்ராங்கான அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த கட்சியிலிருந்து இந்த கூட்டணியிலிருந்து எடப்பாடியார் யார் யாரை அனுப்பலாம் என்று நம்மிடம் முதலே கூறினாரோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டாங்க. இதுதான் எடப்பாடியாருடைய சாணக்கியத்தனம். ஒன்றும் இல்லை, 2024 தேர்தலிலே அதிமுக தேமுதிகவை வேண்டா வெறிப்பாகத்தான் எடப்பாடியார் அவர்கள் உள்ள சேர்த்தார்ன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தனியாக போட்டியிடுவது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. தனியாக போட்டியிட்டு இந்த எடப்பாடியார் யார் என்பதை மக்களிடம் காட்ட வேண்டும் என்பது மட்டுமே தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் தேமுதிக ஒட்டிக்கிச்சு. சரி, வேற வழி இல்லை. அன்று உள்ள காலச்சூழல்ல பலர் அழுத்தம் இன்னும் அந்த நேரத்தில் அப்பவும் எடப்பாடியார் அழுத்திட்டு இருந்தாங்கன்றனால சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் எடப்பாடியாருக்கு தேமுதிக மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அதைத்தான் இப்பொழுதும் வெளிப்படுத்திருக்காரு. இன்னைக்கு பாருங்க, அவன் நேராக போய் கிட்டத்தட்ட கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகிற விஜயகாந்த் அவர்களுடைய சாவுக்கு காரணமாக மிக முக்கிய காரணமாக இருந்த திமுக கூட கூட்டணி வைக்கிறான் அப்படின்னா எவ்வளவு மோசமானவனா இருப்பான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு தேமுதிக நமக்கு வேண்டாம் அப்படின்றத முதலே கணிச்சிருக்காரு பாருங்க எடப்பாடியார். அதனால இன்னைக்கு தேமுதிக அங்கே போயிருச்சு. அதே மாதிரி ஓபிஎஸ் வேண்டான்னு தள்ளி வச்சாரு. இன்னைக்கு பாருங்க அந்த ஓபிஎஸ் எவ்வளவு பெரிய பச்சவந்தி என்பதை காட்டிவிட்டார். அவருக்கும் அவருடைய மகனுக்கும் இன்னொரு அவருடைய ஆதரவாளர் எம்எல்ஏக்கும் ஒரு 3 சீட்டு கிடைச்சா போதுன்றதுனால தன்னுடைய 54 ஆண்டு கொள்கையை விட்டுட்டு இன்னைக்கு திமுகவுக்கு போய் அங்கே போய் அண்டி பிழைக்கணுன்ற ஒரு பிழைப்பு அவருக்கு இருக்கு அப்படின்னா எவ்வளவு மோசமான இருந்திருப்பார். இந்த மாதிரி ஆளுகளை எப்போ களை எடுத்து இன்னைக்கு அதிமுகவை ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ரொடெக்டட் அதிமுகவா ஒரு கம்ப்ளீட் ஃபோர்ஸோட ஒரு முதன்மையான ஒரு கட்சியாக எப்படி ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை வழிநடத்தினாரோ அதே மாதிரி வழிநடத்திட்டு அடுத்த ஆளுங்கட்சியினுடைய அந்த அரியாசனத்தில் அமரக்கூடிய இடத்தில் ஏறக்குறைய எடப்பாடியார் வந்து விட்டார். எடப்பாடியாருடைய வெற்றிக்கு தமிழகம் காத்திருக்கிறது, தமிழ் மக்கள் காத்திருக்கிறார் என்பதை தவிர வேற எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.